அப்படின்னா இயர்லி சீசன். டாக் அப்படின்னா 3 கண்ட்ரி சேர்த்து, டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, ஸ்வைஸ். ஸோ இது 3மே சேர்த்து டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. Jahreszeiten in DAG. So notieren Sie die Monate auf Deutsch und in Ihrer Sprache. So months பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், நீங்க பாருங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரி, இப்ப நீங்க சொல்றீங்களா என்னோட? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மை, யூனி, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வந்து வின்டர். ஸோ டிசம்பர், ஜனவரி und பிப்ரவரி வின்டர். மார்ச், ஏப்ரல், மை ஃப்ரோலிங். ஃப்ரோலிங்னா ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங் சீசன். மார்ச், ஏப்ரல், மை ஃப்ரோலிங். யூனி, ஜூலை, ஆகஸ்ட், சம்மர். யூனி, ஜூலை, ஆகஸ்ட், சம்மர். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஹெர்ப்ஸ்ட். ஹெர்ப்ஸ்ட்னா அந்த இலையுதிர் காலம், ஃபால், ஆட்டம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஹெர்ப்ஸ்ட். ஓகேவா? இப்ப என்ன சீசனு, எந்த போட்டோஸ், இந்த போட்டோஸ் எல்லாம் எந்த சீசனு நீங்க நோட் பண்ணி எழுதணும். போட்டோ ஆ என்ன சீசன்? போட்டோ ஆ வின்டர். ஸோ வின்டர். போட்டோ பே அப்படி இல்லைன்னா போட்டோஸே என்ன சொல்லுங்க? சோமர் மேம். போட்டோ டே சோமர். சே சோமர். டே ஃப்ரூலிங். நல்லா கிரீனிஷா இருக்கு இல்லையா? ஃப்ரூலிங். ஸோ போட்டோ பே வந்து ஹெர்ப்ஸ்ட். ஸோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த மந்த்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ hören Sie, was machen die Leute, wann machen Sie das? ஸோ இந்த ஆடியோ ப்ளே பண்றேன். இவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றாங்க பாருங்க. ஆக்டிவிட்டி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்ஸ் முசியம் கேயன், ஸ்விம்மன், ஃபாரட் ஃபாரன், ரைசன். ஸோ இந்த பர்சன் என்ன ஆக்டிவிட்டி பண்றாரு? ஃபர்ஸ்ட் பர்சன். அப்புறமா எப்போ பண்றாரு? ஒன்னு மந்த் சொன்னாலும் இம் ஜனவரி, இம் பிப்ரவரி அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இம் சம்மர்,
இம் ஃப்ரூலிங். ஸோ மந்த் சொல்லும்போது இம் சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டே சொல்லும்போது அம் மோன்டாக், இல்லைன்னா அம் மார்கன் மார்னிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி டைம் சொல்லும்போது சொல்லணும். ஸோ ஜேனுவர். மந்த் சொல்லும்போது இம் யானுவர், இல்லைன்னா இம் ஜாமர். ஸோ இது நோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்றேன். ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்றாரு இதை பாருங்க. வேர்ட் ஏதாவது லிசனிங் பார்ட் போட்டேன்னா வேர்ட் பை வேர்ட் புரியணும்னு பார்க்க வேண்டாம். ஸோ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் ஏதாவது தெரியுதா, கேட்க முடியுதா? அப்புறம் இங்க கொடுத்துருக்கிற சீசனும் மந்த்தும் தெரியுதா? அவ்வளவுதான். அது மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும். யாருக்குமே வேர்ட் பை வேர்ட் புரியாது இப்போ. சரிங்களா? Eins. Hallo, hier ist Radio Alsterpiraten. Unser Thema heute ist Jahreszeiten und Hobbys. Was machen Sie gern in welcher Jahreszeit? Rufen Sie an. Die Nummer ist 0800 33 44 55. Da ist schon der erste Anrufer. Hallo. Also, ich schwimme im Sommer sehr oft. Ich wohne direkt an der Alster und ich schwimme jeden Tag nach der Arbeit, am Abend und am Wochenende auch. புரிஞ்சுதா? ஸ்விம்மன் ஆபேண்ட்னு மாதிரி. ஸ்விம்மன் அப்புறம் எப்போ ஆபேண்ட்னு மாதிரி. அப்படியா? ஸ்விம்மன் கண்டுபிடிச்சிட்டீங்க. 1. Nummer ist 0800. Da ist schon der erste Anrufer. Hallo. Also, ich schwimme im Sommer sehr. ஒரே லைன்ல சொல்லிட்டாரு. Ich schwimme im சீசன் சொல்றாரு. என்ன சீசன் கண்டுபிடிங்க. Also, ich schwimme im Sommer sehr. Sommer, ma'am. So schwimmen Sommer. அடுத்தது 2. Und Sie, Frau Wagner, was machen Sie wann? Ja, also im April oder Mai fahre ich gern mit dem Fahrrad. Da ist es warm und schön. Da machen meine Freundin und ich eine Woche Urlaub und fahren jeden Tag. Sport ist einfach mein Hobby. என்ன ஆக்டிவிட்டி? சில இடத்துல சீசன் சொல்லனாலும் மந்த் நேம் சொல்லியிருப்பாங்க. Zwei. Und Sie, Frau Wagner, was machen Sie wann? Ja, also im April oder Mai fahre ich gern mit dem Fahrrad. Da ist es warm und Marsa, ma'am. April, ma'am. ja, also im April oder Mai fahre also im April oder Mai fahre என்னம்மா? April, ma'am. April, ma'am. April or May ரெண்டு மந்த் சொல்றாங்க. April or May. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. ich gern mit dem Fahrrad.
Mai fahre ich gern mit dem Fahrrad. அவங்க சொல்ற எழுத்துக்கள்ல இது ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஸ்விம்மன் முடிஞ்சிச்சு, இன்னும் 3 தான் இருக்கு. ஆ ஸோ ஃபாராட், ஃபாரன். ஸோ என்ன சொல்றாங்க? இம் அப்ரில் ஆர்டர் மை. ம் 3. Und jetzt ein Herr aus Barmbek. Was machen Sie wann? Ja, hallo, hier ist Gernot aus Barmbek. Meine Frau und ich reisen viel. Im Herbst ist das super. Es ist noch warm und es kommen weniger Touristen. Wir reisen gern. Wir sehen gern andere Städte, auch in Deutschland. Im Oktober fahren wir nach Leipzig und Dresden und dann im November nach Brüssel. Wir kennen auch Paris und Amsterdam. அக்டோபர் சொன்னாங்க. அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி. அக்டோபர் நவம்பர். அப்புறம் ரைசன் அம்மா. ரைசன். ரைசன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம் ஹெர்ப்ஸ்ட் அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து அக்டோபர் நவம்பர் சொல்றாரு. இம் ஹெர்ப்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். 4. Frau Riesch aus Altenwerder ruft an. Hallo, Frau Riesch. Hallo, meine Jahreszeit ist der Winter. Ich gehe oft spazieren und ich gehe gerne ins Museum, besonders im Winter. In Hamburg sind so viele Museen, das ist einfach super. Draußen ist es kalt und drinnen ist es warm. ins Museum gehen. Ins Museum gehen. Winter ma'am. Winter. So im winter. Okay, super. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாஸ் மாக்கன்சி 1. ஸோ அது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஸ்விம்மின்னா எனி ஆக்டிவிட்டி என்ன சீசனில் பண்ணுறீங்கன்றது. ஸோ இதோட வந்து உங்களுக்கு 3rd லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து வீடியோ அலாங்கோ ஆப்பில் செக் பண்ணிவிட்டு இது பாருங்கன்னு. ஸோ இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரீஃப் பண்ணியிருப்பாங்க நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோன்னு. ஸோ இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறமா எல்லா 3 லெசனுக்கு அப்புறமா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். இது எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ நீங்கள் இந்த கேம்ஸ் எதாவது விளையாட முடியுதான்னு பாருங்கள். நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 4th லெசன் போவோம். கூச்சன் ஆப்பிட்டிட். கூச்சன் ஆப்பிட்டிட்ன்ற வார்த்தை வந்து சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி விஷ் பண்ணுற ஒரு வேர்டு. கூச்சன் ஆப்பிட்டிட். இனிமேல் நாளையிலேருந்து யாராச்சும் சாப்பிட போகும்போது நீங்கள் விஷ் பண்ணீங்கன்னா கூச்சன் ஆப்பிட்டிட் அப்படின்னு விஷ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரூஸ்டுக் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரூஸ்டுக் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன இருக்கு படிங்க. டி பனானா. There are oranges are. There's muesli. There yogurt. There ice. There tea. There tea. There tea. Milk. The milk. Kese. There case. There kese. The marmalade. Marmalade na jam. Das Ei. Das Brötchen. So எதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க பாரு, சொல்லுங்க. டி பனானா மேம்.
Tea, not tea, ma'am. Okay. Yogurt, ma'am. Yogurt. Okay. Milk, ma'am. Milk. Ice அது ஐஸ் கிடையாது. ஐன்னா எக். cream. Oh, okay. ஐன்னா எக்குமா. So orange and zaft. Zaftனாலே ஜூஸ் தான். Okay, orange juice. So orange zaft இல்ல apple zaft, apple juice. Zaftன்னு எது மென்ஷன் பண்ணாலும் ஜூஸ். அப்புறம் வேற என்ன? கேஸ் அப்படின்னா சீஸ். மர்மலாடனா ஜாம். தஸ் ஐனா எக். தஸ் ப்ரூச்சன் அப்படின்னா பன் ரோல், பன் ப்ரூச்சன். Ma'am, marmalade என்ன மேம்? ஜாம். Brochenna, ma'am. ப்ரூச்சன்னா பிரெட் இல்ல பன் ரோல். பன் ரோல். சோ இங்க பன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் ப்ரூச்சன். Yogurt, ma'am. யோகர்ட்னா அது வந்து கர்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா அது வேற நிறைய ஃப்ளேவர்ஸோட போட்டிருப்பாங்க யோகர்ட். Okay. Muesli, ma'am. மியூஸ்லி வந்து மியூஸ்லி ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஆனா இந்த ஸ்பெல்லிங் இருக்காது. MUE இருக்கும். உம்லவுட்டுக்கு பதிலா E இருக்கும். ஸோ மியூஸ்லின்றது வந்து நம்ம இந்த கெல்லாக்ஸ் நட்ஸ் இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க இல்லைங்களா, கெல்லாக்ஸ் இல்லைன்னா ஓட்ஸ், அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். அது கிடையாது, அந்த மாதிரி இருக்கும் மியூஸ்லி. அப்புறம் வேற என்ன எல்லாம் புரிஞ்சுதா அப்போ? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சொல்லுவாங்க? Frosted. ஃப்ரூஸ்டக் இல்ல ஃப்ரூஸ்டுக். ஓகே. இப்போ மிட்டாகெசன்னா லஞ்சுக்கு என்னெல்லாம் இருக்கு பாருங்க. டேர் ஆப்பிள் ஜாஃப்ட்னா ஆப்பிள் ஜூஸ். டி கார்டோஃபெல்னா பொட்டேட்டோவை கார்டோஃபெல் சொல்லுவாங்க. சால்ஸ்னா என்னது? Salad. Salt. Jet pepper. Das Gemüse na vegetables. Das Gemüse. Das Wasser. Water, ma'am. Okay. Der Essig na vinegar. Das Oil na oil. Die Cola. Das Fleisch na meat. So Mittagessen na என்னது? Lunch, ma'am. Okay, லஞ்சுக்கு என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே, அடுத்த பிக்சருக்கு போலாம். மறுபடியும் பேக் வரலாம். இப்போ காஃபி அண்ட் கூக்கன். ஸோ காஃபி அண்ட் கேக். கூக்கன்னா கேக். அதே மாதிரி அங்க யூ இல்லாம ஓ இருந்துச்சுன்னா கோக்கன்னா குக் பண்றது. ஸோ காஃபி und Kuchen, காஃபி அண்ட் கேக். Der Kaffee, der Kuchen, die Sahne cream, fresh cream. Die Schokolade na Chocolate, ma'am. Der Keks na cookies. Zucker na Sugar, ma. Sugar. So coffee and Kuchen la. Okay ma. Abendessen na dinner. Die Butter. Das Brot na bread. Die Tomate.
டி குர்கன்னா குக்கும்பர். ட ஜலாட்னா சாலடும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் கூட ஜலாட் அப்படின்வாங்க. அந்த பர்கர்ல எல்லாம் வைப்பாங்கல்ல லெட்யூஸ் இலை மாதிரி ஒன்று லெட்யூஸ். ஸோ அது அந்த வெஜிடபிள் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் க்ரீன் கலர்ல. ஸோ அந்த வெஜிடபிள் கூட ஜலாட் அப்படின்வாங்க. டி சூப்புக்கு டி சூப்பர். டி ஊர்ஸ்ட்னா சாசேஜ். ட ஷிங்கன்னா ஹாம் அப்படின்னா போர்க். ஸோ இது எல்லாமே ஆபண்டசன். ஸோ இதுதான் அவங்களோட இப்போதைக்கு நம்ம பார்க்குற க்ரோசரிஸ். ஸோ என்ன சாப்பிட்றாங்கன்னு. லேபன்ஸ்மிட்டல்னா க்ரோசரிஸ் எழுதிக்கோங்க. க்ரோசரிஸ். ஸோ welche Wörter kennen Sie auf Deutsch? இதில் எந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பனானே வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் பனான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் பனானு அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? பனானே heißt of English banana. இப்படிதான் சொல்லணும். பனானே ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் பனானா. ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். Milch heißt auf English milk. வெரி குட். யார் சொன்னது? Angel ma'am. ஏஞ்சல். சூப்பர் ஏஞ்சல். Thank you ma'am. வேற யாராச்சும் சொல்லுங்க. Tea heist of English tea. Tea heist of English tea. Okay, super. யார் சொன்னா? Miraculin ma'am. Miraculin, super. அடுத்தது. Wasser heist of English water. யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. Ramiya ma'am. சூப்பர் ரம்யா. அடுத்தது. Milch heißt of English milk. இது யார் சொன்னா? Pavitra ma'am. பவித்ரா. சூப்பர். அடுத்தது. I have of English egg. யார் சொல்றது? Lavanya ma'am. லாவண்யா. ஓகே, குட் லாவண்யா. வேற யாராச்சும் சொல்லுங்க. வேற யாராச்சும் சொல்லுங்கம்மா. என்ன வேற யாரும் இல்லையா? மேம் நான் சொல்றேன் மேம். யாரு? மோனிஷா மேம். மோனிஷா. Zucker heißt auf English sugar. வேற யார் சொல்லல? வேற யார் சொல்லல சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? ஓகே. ஓகே, welche Wörter sind in Ihrer Muttersprache English? ஸோ எது வந்து சிமிலராக இருக்குது உங்கள் லாங்குவேஜில் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சிமிலராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோலா சிமிலராக இருக்குது இல்லைங்களா? பனானே. ஸோ எது சிமிலராக இருக்குது அது நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது ஆடியோ. பைன் ஐன் காஃபன். ஸோ அட் த ஷாப்பிங். ஹோரன்சி வெல்ஷஸ் ஃபோட்டோ பாஸ்ட். ஸோ அவங்க சொல்கிற வேர்டை வச்சு அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 போடணும். ஓகேவா? ஸோ டி பெக்கராய். பெக்கராய்னா பேக்கரி. டர் மார்க்கெட். டி மெட்ஸ்கராய். மெட்ஸ்கராய்னா மீட் ஷாப். டர் சூப்பர் மார்க்கெட்.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆடியோ இருக்கிற பர்சன் வந்து எங்கே இருக்கிறாங்க, செகண்ட் ஆடியோ எது, தேர்ட் எது, ஃபோர்த் எதுன்னு நீங்கள் நோட் பண்ணணும். Eins. Guten Tag, was möchten Sie bitte? Etwas Wurst bitte. Welche Wurst? Wir haben heute Schinken im Angebot. Ja, dann nehme ich 100 Gramm bitte. ஓகே, இவங்க எங்கே இருக்கிறாங்க, எந்த கடை? தெரியலையா? இன்னொரு டைம் ப்ளே பண்ணுங்க மேம். இன்னொரு டைம் ப்ளே பண்ண சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? Entschuldigung. Entschuldigung. Noch einmal bitte. Einmal bitte. Very good. Eins. Guten Tag, was möchten Sie bitte? Etwas Wurst bitte. Welche Wurst? Wir haben heute Schinken im Angebot. Ja, dann nehme ich 100 Gramm bitte. Marked, ma'am. Markta. சரி, ஓகே, அப்படியே நினச்சிக்கோங்க. எதுவும் மார்க் பண்ண வேணாம். அடுத்தடுத்து கேட்டு நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணுறோமா பார்க்கலாம். 2. Heute besonders billig. Erdbeermarmelade, 450 Gramm für nur 1,49 €. Essen Sie auch so gerne Käse zum Abendbrot? Wir haben für Sie 100 Gramm Emmentaler für nur 1,19 €. Oder 100 Gramm französischer Camembert für nur 99 Cent. Probieren Sie dazu auch unser Öko-Bauernbrot. 500 Gramm für nur 2,15 €. இது எங்க? இது பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? இது கேட்ட உடனே என்ன தெரியும் தோணுச்சு? சாலட் சொன்ன மாதிரி இருந்தது மேம். இல்லை, இது யாராச்சும் பேசுகிற மாதிரி இருந்துச்சா, இல்லை என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா? ஓகே, மூணாவது ஆடியோ போயிடும். 3. Guten Morgen. Guten Morgen, Herr Förster. Was darf's denn sein? Geben Sie mir doch bitte das Brot da. Links. Gerne. Und sonst noch was? Ja, noch 3 Brötchen bitte. இது 4. Kommen Sie nur näher. Bei mir gibt es die besten Sachen. Hier, probieren Sie mal das Obst. Alles super frisch und nicht teuer. Ja, bitte, was kann ich für Sie tun? Wir brauchen Kartoffeln. 2 Kilo bitte. Ah ja, da haben wir gerade ein Angebot. Hier, bitteschön. Noch etwas? Ja, noch 4 Bananen und 1 Kilo Äpfel. Bananen und Äpfel. Haben Sie noch einen Wunsch? Nein, das ist alles. Danke. Das macht dann zusammen 7,40 €. இது நம்ம எதுவுமே கண்டுபிடிக்கல. மறுபடியும் ஃபர்ஸ்ட்டுக்கே போகலாம். 1. Guten Tag, was möchten Sie bitte? Etwas Wurst bitte. Welche Wurst? Wir haben heute Schinken im Angebot.
Ja, dann nehme ich 100 Gramm bitte. ஸோ என்ன கேட்குறாங்க இவங்க? நம்ம இப்போ படிச்சதுல ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா? சரி, ஓர்ஸ்ட் கேட்குறாங்க. ஓர்ஸ்ட் இருக்கா, சாசேஜ் இருக்கா அப்படின்னு. என்ன சாசேஜ்னா இப்போ ஷிங்கன், அது அது அதுதான் இருக்கு அப்படின்றாங்க. ஷிங்கன். 1. Guten Tag, was möchten Sie bitte? Etwas Wurst bitte. Welche Wurst? Wir haben heute Schinken im Angebot. Ja, dann nehme ich 100 Gramm bitte. ஓகே, இப்பயாச்சும் சொல்லுங்க என்ன கடையில் இருக்கிறாங்கன்னு. மெட்ஸ்கெராய். ஸோ மெட்ஸ்கெராய். ஓகே, இப்போ அடுத்தது. 2. Heute besonders billig. Erdbeermarmelade. 450 Gramm für nur 1,49 €. Essen Sie auch so gerne Käse zum Abendbrot? Wir haben für Sie 100 Gramm Emmentaler für nur 1,19 €. Oder 100 Gramm französischer Camembert für nur 99 Cent. Probieren Sie dazu auch unser Öko-Bauernbrot. 500 Gramm für nur 2,15 €. ஸோ இது எங்கம்மா? ஸோ பொதுவாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எங்கே பண்ணுவாங்க? சீஸ் இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்கு, ஜாம் இவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு எங்கே அனௌன்ஸ்மெண்ட்? சூப்பர் மார்க்கெட். ஓகே. 3. Guten Morgen. Guten Morgen, Herr Förster. Was darf's denn sein? Geben Sie mir doch bitte das Brot da. Links. Gerne. Und sonst noch was? Ja, noch 3 Brötchen bitte. ஓகே, ப்ரோட்ஷன் எல்லாம் எங்கே வாங்குவாங்க? பேக்கரை. ஆ. Vier. Kommen Sie nur näher. Bei mir gibt es die besten Sachen. Hier, probieren Sie mal das Obst. Alles super frisch und nicht teuer. Ja, bitte, was kann ich für Sie tun? Wir brauchen Kartoffeln. 2 Kilo bitte. Ah ja, da haben wir gerade ein Angebot. Hier, bitteschön. Noch etwas? Ja, noch 4 Bananen und ein Kilo Äpfel. Bananen und Äpfel. Haben Sie noch einen Wunsch? Nein, das ist alles, danke. Das macht dann zusammen 7,40 €. ஸோ என்ன வாங்குறாங்க இவங்க? ஆப்பிள் வாங்குறாங்க, பனானா வாங்குறாங்க, கார்டோஃபில் வாங்குறாங்க. எங்கே வாங்குவாங்க? மார்க்கெட். ஓகே, இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. மண்டே வரும்போது என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, என்னென்ன பண்றாங்க, இந்த ஆடியோ கூட கேட்டு பாருங்க அலங்கு ஆப்ல. ஸோ மற்றது நான் மண்டே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்க மேம். ஓகே, cheers.